இன்னும் ஒரு இரவு வந்து டியூன் இல்லை. ஒரு நைட் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று, அதாவது ஒரு ஒரு 8 ஃப்ரேம்ஸில் பண்ணலான்னு அப்போ கேமராமேன் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை எடுக்கிறப்ப தான் அதை பண்ணோம். அவன் எங்கெல்லாம் போகிறான், இதில் இந்த ஒரு பாடலுக்குள்ளே எனக்கு என்னென்னா, அவன் ஒரு சிறு தாடியிலேருந்து தொடங்கி ஒரு பெரும் தாடி உள்ள ஒருத்தனா மாதிரி அவன் வாழ்க்கையில் 2 கொலைகள் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து எங்கேயோ போய் திரும்பி வர்றான். எந்த நகரத்துலேருந்து கிளம்பி போனாலும் அதே நகரத்துக்கு அவன் திரும்பி வர்றான். இப்படிங்கிறத நான் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் இப்படின்னு தான் இதான் எழுதுறதுக்கான. அப்போ அதில் தான் போய் பார்க்க யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் யாரும் இல்லை, வழிபோக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போகாது. இதான் அந்த பாட்டோடைய லைனை. இப்படியே சொன்ன, அவனை போய் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை முத்தம், அவனை வந்து பார்க்கறதுக்கு யாருன்னா அப்படி எழுதிட்டான். போய் பார்க்கவும் யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் யாரும் இல்லை. அப்போ இன்னும் என்ன இருக்குது மிச்சம், இன்னும் ஒரு இரவு, இன்னும் ஒரு நிலவு, இப்படி வரிசையாக சொல்லிட்டே இருந்தால் அதை என் ஹஸ்டண்ட் அப்படியே நாங்கள் பேப்பர் எழுதிட்டு போய் அடுத்த நாள் யுவன்கிட்ட கொடுத்தோம். யுவன் அப்படியே இன்னும் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீலில் பாடி கொடுத்தா. அப்படி அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு வாய்ஸ் ஓவரில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு, பாரானந்தி இப்போ நான் குடிக்கிறதுக்கு பேர் இப்போலாம் சொல்ல முடியாது நினைக்கிறேன், அன்னைக்கு ஓகே இப்போ கட்டு இப்படிதான் அந்த பாடல்கள் எழுதின முறை. இது உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, அந்த பவுடர்லாம் நம்ம மாண்டாஸ் நம்ம சொல்லுவோம்ல பாட்டில் என்ன வரணும், அவருடைய வாசத்தை அவன் வந்து பார்த்தான், கோலம் போட்டாங்க, கண்ணாடி சரி பண்ணாங்க, இது பண்ணாங்க, இந்த பை அப்புறம் அவன் போட்டிருக்க காஸ்டியூம் இதெல்லாம் சொல்ல முத்து வந்து அவன் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி டெல்லர்.